5 கோடி ரூபாய்க்கு மேல நிதி வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆஹா, என் தொண்டர்களை நான் என்னவென்று சொல்வேன்? தினம் 50, 10, 20க்குன்னு சம்பாதிக்கிறவங்க அதுலயும் கட்சிக்குன்னு எடுத்து கொடுத்தாங்களே, அவங்கள தனித்தனியாக இருந்தால் அவர்கள் காலை தொட்டு தொட்டு கும்பிடுவேன். என்ன செல்வது? இவ்வளவு பேர் மத்தியில நான் என்ன சொல்வது? மத்தவங்க கிண்டலா எழுதுவாங்க, அப்படி பயந்தெல்லாம் நான் பேச மாட்டேன். உண்மையத்தான் நான் பேசுவேன். ஆமாங்க, உண்மையத்தான் பேசினார். இந்த 3 வருஷத்துல 27% ஓட்டு வந்திருக்குதுன்னா இது என்ன சாமானியமான விஷயமா? இந்த மக்களுக்கு கண்டிப்பாக இந்த விஜயகாந்த் நல்லது செய்யாமல் போக மாட்டான். வாழ்ந்தான் வாழ்ந்தான் மக்களுக்காகவே வாழ்ந்தான் கேப்டன் விஜயகாந்த்ன்னு நீங்க சொல்ற காலம் வரும் அப்படின்னு 2008 சொன்னாரு நம்ம கேப்டன். இந்த வசனத்தை 2வது மாநாட்டுல சொன்னாருங்க. தெய்வம் சொல்லுச்சுங்க. இன்னைக்கு நம்ம கேப்டன் இல்லாம ஒரு மாநாடு அம்மா நம்ம விஜய பிரபாகர் தலைவரா நடத்துறாரு. அதுக்கு நம்ம கேப்டனா நினைச்சு விஜய பிரபாகருக்கு நம்ம எல்லாரும் அவரோட மாநாட்டை சிறப்படைய வைக்கணும். அவரோட தொண்டர்களும் சுகந்தி அக்கா பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. கண்டிப்பா அந்த சிவனும் கேப்டன் நம்ம கூட்டத்திலேயே இருப்பாரு, தெய்வமா உக்காந்துருப்பாரு. எல்லாரும் வருக வருக. கடலூர் கேப்டனோட மாநாட்டை நல்லபடியா நடத்தி அவங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, நம்ம கேப்டனோட சக்தி என்ன, சகாப்தம் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பா ப்ரூவ் பண்ணணும். வாரீர் வாரீர், அனைவரும் வாரீர். கேப்டன் வழி நடப்பவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக மாநாட்டுக்கு வாரீர் வாரீர் என்று அன்புடன் அழைக்கிறேன். சுகந்தி அக்கா, நம்ம விஜய பிரபாகர் நம்மளோட இரு கண்கள் மாதிரி. சண்முக பாண்டியனும் விஜய பிரபாகரும் நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இதை விட்டு கொடுக்காம நம்ம கண்டிப்பா இந்த மாநாட்டை நடத்தி கொடுக்கணும். வருக வருக, தமிழகமே வருக, என் தாய் குலமே வருக, கேப்டனை நேசிக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களும் வருக வருக வருக.